Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 213வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் நீதிமொழிகள் 16 முதல் 18 வரை வாசிக்கிறோம். இந்த அதிகாரங்கள் உண்மையான ஞானம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நமது எல்லா திட்டங்களையும் அவருடைய கரங்களில் ஒப்படைப்பதிலிருந்து தொடங்குகிறது என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. தேவன் நமது அடிகளை வழிநடத்துகிறார். பெருமையை விட தாழ்மையை விரும்புகிறார். நீதியையும் சமாதானத்தையும் தேடுகிறவர்களில் மகிழ்ச்சியடைகிறார் என்பதை இவை நினைவூட்டுகின்றன. மேலும் நமது வார்த்தைகளின் வல்லமை, உண்மையான நட்பின் மதிப்பு மற்றும் ஞானமுள்ள ஆலோசனையை நாடுவதின் ஆசீர்வாதத்தையும் வலியுறுத்துகின்றன. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் நமது இதயங்களை முழுமையாக அவரிடம் ஒப்படைத்து அவருடைய ஞானம் நமது முடிவுகளையும் உறவுகளையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்த அனுமதிப்போம். இன்று அவர் நமக்காக வைத்திருக்கும் ஜீவனுள்ள சத்தியத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாரான இதயங்களோடு இந்த நாளை Welcome to day 213 of the Bible Challenge. Today's reading from Proverbs chapter 16 to 18 teaches us that true wisdom begins with trusting the Lord and committing every plan into His hands. These books remind us that God directs our steps, values humility over pride, and delights in those who pursue righteousness and peace. They also emphasize the power of our words, the importance of faithful friendships, and the blessing of seeking wise counsel. As we continue this journey through God's Word, let us surrender our hearts to Him, allowing His wisdom to shape our decisions, strengthen our relationships, and guide us in every step we take. Let us begin today with expectant hearts, ready to receive the life-changing truth God has prepared for us. நீதிமொழிகள் அதிகாரம் 16. Proverbs chapter 16. வசனம் 1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். Verse 1. The preparations of the heart in man, and the answer of the tongue, is from the Lord. வசனம் 2. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். Verse 2. All the ways of a man are clean in his own eyes, but the Lord weigheth the spirits. வசனம் 3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Verse 3. Commit thy works unto the Lord, and thy thoughts shall be established. வசனம் 4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். Verse 4. The Lord hath made all things for himself, yea, even the wicked for the day of evil. வசனம் 5. மனமேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். Verse 5. Everyone that is proud in heart is an abomination to the Lord. Though hand join in hand, he shall not be unpunished. வசனம் 6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். Verse 6. By mercy and truth iniquity is purged, and by the fear of the Lord men depart from evil. வசனம் 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். Verse 7. When a man's ways please the Lord, he maketh even his enemies to be at peace with him. வசனம் 8. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். Verse 8. Better is a little with righteousness than great revenues without wrong. வசனம் 9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். Verse 9. A man's heart they set his way, but the Lord directeth his steps. வசனம் 10. ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயத்தில் அவன் வாய் தவறாது. Verse 10.
A divine sentence is in the lips of the king. His mouth transgresseth not in judgment. வசனம் 11. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, வாயிலிருக்கும் நிறைகளெல்லாம் அவருடைய செயல். Verse 11. A just weight and balance are the Lord's, all the weights of the bag are his work. வசனம் 12. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். Verse 12. It is an abomination to kings to commit wickedness, for the throne is established by righteousness. வசனம் 13. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். Verse 13. Righteous lips are the delight of kings, and they love him that speaketh right. வசனம் 14. ராஜாவின் கோபம் மரணதூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். Verse 14. The wrath of a king is as messengers of death, but a wise man will pacify. வசனம் 15. ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும். Verse 15. In the light of the king's countenance is life, and his favor is as a cloud of the latter rain. வசனம் 16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. Verse 16. How much better is it to get wisdom than gold, and to get understanding rather to be chosen than silver. வசனம் 17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். Verse 17. The highway of the upright is to depart from evil. He that keepeth his way preserveth his soul. வசனம் 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Verse 18. Pride goeth before destruction, and an haughty spirit before a fall. வசனம் 19. அகங்காரிகளோடே கொள்ளைப் பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடே மனத்தாழ்மையாயிருப்பது நலம். Verse 19. Better it is to be of an humble spirit with the lowly, than to divide the spoil with the proud. வசனம் 20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். Verse 20. He that handleth a matter wisely shall find good, and whoso trusteth in the Lord, happy is he. வசனம் 21. இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். Verse 21. The wise in heart shall be called prudent, and the sweetness of the lips increaseth learning. வசனம் 22. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவூற்று, மதியினரின் போதனை மதியினமே. Verse 22. Understanding is a wellspring of life unto him that hath it, but the instruction of fools is folly. வசனம் 23. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். Verse 23. The heart of the wise teacheth his mouth, and addeth learning to his lips. வசனம் 24. இனிய சொற்கள் தேன்கூட்டு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். Verse 24. Pleasant words are as an honeycomb, sweet to the soul, and health to the bones. வசனம் 25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். Verse 25. There is a way that seemeth right unto a man, but the end thereof are the ways of death. வசனம் 26. பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். Verse 26. He that laboureth laboureth for himself, for his mouth craveth it of him. வசனம் 27. வேலையாளின் மகன் கிண்டிவிடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது.
Verse 27 An ungodly man diggeth up evil, and in his lips there is as a burning fire. வசனம் 28 மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். Verse 28 A froward man soweth strife, and a whisperer separateth chief friends. வசனம் 29 கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். Verse 29 A violent man enticeth his neighbor, and leadeth him into the way that is not good. வசனம் 30 அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையைச் செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். Verse 30 He shutteth his eyes to devise froward things, moving his lips he bringeth evil to pass. வசனம் 31 நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம். Verse 31 The hoary head is a crown of glory, if it be found in the way of righteousness. வசனம் 32 பலவானை பார்க்கிலும் நீதிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். Verse 32 He that is slow to anger is better than the mighty, and he that ruleth his spirit than he that taketh a city. வசனம் 33 சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். Verse 33 The lot is cast into the lap, but the whole disposing thereof is of the Lord. நீதிமொழிகள் அதிகாரம் 17 Proverbs chapter 17 வசனம் 1 சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். Verse 1 Better is a dry morsel, and quietness therewith, than an house full of sacrifices, with strife. வசனம் 2 புத்தியுள்ள வேலைக்காரன் இலச்சையுண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். Verse 2 A wise servant shall have rule over a son that causeth shame, and shall have part of the inheritance among the brethren. வசனம் 3 வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். Verse 3 The fining pot is for silver, and the furnace for gold, but the Lord trieth the hearts. வசனம் 4 துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யின் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். Verse 4 A wicked doer giveth heed to false lips, and a liar giveth ear to a naughty tongue. வசனம் 5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். Verse 5 Whoso mocketh the poor reproacheth his maker, and he that is glad at calamities shall not be unpunished. வசனம் 6 பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. Verse 6 Children's children are the crown of old men, and the glory of children are their fathers. வசனம் 7 மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது. Verse 7 Excellent speech becometh not a fool, much less do lying lips a prince. வசனம் 8 பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போலிருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். Verse 8 A gift is as a precious stone in the eyes of him that hath it, whithersoever it turneth, it prospereth. வசனம் 9 குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிரான சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். Verse 9 He that covereth a transgression seeketh love, but he that repeateth a matter separateth. Very friends. வசனம் 10 மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். Verse 10
A reproof entereth more into a wise man than 100 stripes into a fool. வசனம் 11. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூரதூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். Verse 11. An evil man seeketh only rebellion. Therefore a cruel messenger shall be sent against him. வசனம் 12. தன் மதிகேட்டில் திரியும் மதியீனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. Verse 12. Let a bear robbed of her whelps meet a man, rather than a fool in his folly. வசனம் 13. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. Verse 13. Whoso rewardeth evil for good, evil shall not depart from his house. வசனம் 14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. Verse 14. The beginning of strife is as when one letteth out water. Therefore leave off contention, before it be meddled with. வசனம் 15. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். Verse 15. He that justifieth the wicked, and he that condemneth the just, even they both are abomination to the Lord. வசனம் 16. ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு, அதின் மேல் அவனுக்கு மனமில்லையே. Verse 16. Wherefore is there a price in the hand of a fool to get wisdom, seeing he hath no heart to it. வசனம் 17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். Verse 17. A friend loveth at all times, and a brother is born for adversity. வசனம் 18. புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். Verse 18. A man void of understanding striketh hands, and becometh surety in the presence of his friend. வசனம் 19. வாதப்பிரியன் பாதகப்பிரியன், தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். Verse 19. He loveth transgression that loveth strife, and he that exalteth his gate seeketh destruction. வசனம் 20. மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். Verse 20. He that hath a froward heart findeth no good, and he that hath a perverse tongue falleth into mischief. வசனம் 21. மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான், மதியீனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. Verse 21. He that begetteth a fool doeth it to his sorrow, and the father of a fool hath no joy. வசனம் 22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். Verse 22. A merry heart doeth good, like a medicine, but a broken spirit drieth the bones. வசனம் 23. துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். Verse 23. A wicked man taketh a gift out of the bosom to pervert the ways of judgment. வசனம் 24. ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடனுடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். Verse 24. Wisdom is before him that hath understanding, but the eyes of a fool are in the ends of the earth. வசனம் 25. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். Verse 25. A foolish son is a grief to his father, and bitterness to her that bear him. வசனம் 26. நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல. Verse 26. Also to punish the just is not good, nor to strike princes for equity. வசனம் 27.
அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். Verse 27. He that hath knowledge spareth his words. And a man of understanding is of an excellent spirit. வசனம் 28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். Verse 28. Even a fool, when he holdeth his peace, is counted wise, and he that shutteth his lips is esteemed a man of understanding. நீதிமொழிகள் அதிகாரம் 18. Proverbs chapter 18. வசனம் 1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். Verse 1. Through desire a man, having separated himself, seeketh, and intermeddleth with all wisdom. வசனம் 2. மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். Verse 2. A fool hath no delight in understanding, but that his heart may discover itself. வசனம் 3. துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். Verse 3. When the wicked cometh, then cometh also contempt, and with ignominy reproach. வசனம் 4. மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும். Verse 4. The words of a man's mouth are as deep waters, and the wellspring of wisdom as a flowing brook. வசனம் 5. வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல. Verse 5. It is not good to accept the person of the wicked, to overthrow the righteous in judgment. வசனம் 6. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாயடிகளை வரவழைக்கும். Verse 6. A fool's lips enter into contention, and his mouth calleth for strokes. வசனம் 7. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. Verse 7. A fool's mouth is his destruction, and his lips are the snare of his soul. வசனம் 8. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். Verse 8. The words of a talebearer are as wounds, and they go down into the innermost parts of the belly. வசனம் 9. தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். Verse 9. He also that is slothful in his work is brother to him that is a great waster. வசனம் 10. கர்த்தரின் நாமம் பலத்த துருக்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். Verse 10. The name of the Lord is a strong tower, the righteous runneth into it and is safe. வசனம் 11. ஐசுவரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போலிருக்கும். Verse 11. The rich man's wealth is his strong city, and is an high wall in his own conceit. வசனம் 12. அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. Verse 12. Before destruction the heart of man is haughty, and before honor is humility. வசனம் 13. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியீனமும் வெட்கமுமாயிருக்கும். Verse 13. He that answereth a matter before he heareth it, it is folly and shame unto him. வசனம் 14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? Verse 14. The spirit of a man will sustain his infirmity, but a wounded spirit who can bear? வசனம் 15. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். Verse 15. The heart of the prudent getteth knowledge, and the ear of the wise seeketh knowledge. வசனம் 16. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி, பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும்.
Verse 16. A man's gift maketh room for him, and bringeth him before great men. வசனம் 17. தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான். அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். Verse 17. He that is first in his own cause seemeth just, but his neighbor cometh and searcheth him. வசனம் 18. சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கிருக்கும். Verse 18. The Lord causeth contentions to cease, and parteth between the mighty. வசனம் 19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபங்கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். Verse 19. A brother offended is harder to be won than a strong city, and their contentions are like the bars of a castle. வசனம் 20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். Verse 20. A man's belly shall be satisfied with the fruit of his mouth, and with the increase of his lips shall he be filled. வசனம் 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். Verse 21. Death and life are in the power of the tongue, and they that love it shall eat the fruit thereof. வசனம் 22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். Verse 22. Whoso findeth a wife findeth a good thing, and obtaineth favor of the Lord. வசனம் 23. தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐசுவரியவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். Verse 23. The poor usate entreaties, but the rich answereth roughly. வசனம் 24. சிநேகிதருள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. Verse 24. A man that hath friends must show himself friendly, and there is a friend that sticketh closer than a brother. பைபிள் சவாலின் 213வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நீதிமொழிகள் 16 முதல் 18 வரை வாசித்ததன் மூலம் நமது திட்டங்களை தேவனிடம் ஒப்படைத்து தாழ்மையோடு நடந்து ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி உண்மையான நட்பை மதிக்கும் போது அவர் நம்மை ஜீவனின் பாதையில் நடத்துகிறார் என்பதை அறிந்தோம். அவருடைய ஞானம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் சமாதானத்தையும் பலத்தையும் சரியான வழிநடத்துதலையும் அளிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்கும் இந்த பயணத்தில் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு அதிகாரமும் தேவனுடைய இருதயத்திற்கு நம்மை இன்னும் நெருக்கமாக கொண்டு சென்று நமது வாழ்க்கையை மாற்றுகிறது. இதே உற்சாகத்துடனும் உறுதியுடனும் தொடர்ந்து ஒன்றாக பயணித்து விசுவாசத்திலும் ஞானத்திலும் ஆண்டவரை அறியும் அறிவிலும் நாள்தோறும் வளர்வோம். நாளை 214வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 213 of our Bible challenge is now complete. Today, through Proverbs chapter 16 to 18, we were reminded that when we trust God with our plans, walk in humility, speak words of wisdom, and seek faithful friendships, He leads us in the path of life. His wisdom brings peace, strength, and direction for every season. Thank you for faithfully continuing this journey of reading God's Word each day. Every book we read draws us closer to His heart and transforms our lives. Let us continue with joyful hearts and unwavering commitment as we move forward together, growing daily in faith, wisdom, and the knowledge of our Lord. See you tomorrow for day 214. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English.
Word of God.